நம்ம இந்த மாதிரி ஆஃபீஸ்க்கு ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கு கூட இப்படி மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். சப்பாத்தி உள்ளே கூட நம்ம இந்த லேடிஸ் ஃபிங்கர் வச்சு ரோல் பண்ணி கொடுக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. இன்றைக்கி ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரியில் நம்ம லேடிஸ் ஃபிங்கர்ஸ் ஃப்ரை செஞ்சுக்கலாம். வெண்டைக்காய் ஃப்ரை, ஆனியன், டொமேட்டோ எல்லாம் போட்டு அது வெண்டைக்காய் ஃப்ரை எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு லேடிஸ் ஃபிங்கரெல்லாம் எடுத்து வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். எப்பவுமே லேடிஸ் ஃபிங்கர் வாஷ் பண்ணிட்டு பிறகு தான் கட் பண்ணணும். லேடிஸ் ஃபிங்கர் எல்லாமே ஃப்ரைக்கு நம்ம ஒரே மாதிரி சைஸாக கட் பண்ணிக்கணும். குழம்புக்குன்னா கொஞ்சம் பெருசாக போடணும். இது ஃப்ரைன்றதுனால நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். இந்த சைஸ் கட் பண்ணால் ஃப்ரைக்கு நல்லாயிருக்கும், மசாலாலாம் இறங்கி. லேடிஸ் ஃபிங்கர் எல்லாம் கட் பண்ணிட்டோம். ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆயில் விட்டு, ஒரு டீஸ்பூன் அளவு ஆயில் விட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற லேடிஸ் ஃபிங்கர் எல்லாம் அந்த போட்டுக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். நம்ம ஓப்பன்லேயே விட்டு தான் இது ஃப்ரை பண்ணணும். வெண்டைக்காய் ஒரு 50% ஃப்ரை ஆனதும் நம்ம சால்ட் போட்டுக்கலாம். வெண்டைக்காய் வதங்குறதுக்காக சால்ட் போடுறோம். இன்னும் கூட இது வதங்கட்டும். இது ஓப்பன்லேயே தான் நம்ம ஃப்ரை பண்ணோம், அப்போ தான் இது கலர் சேஞ்ச் ஆகாது. இதே ஒரிஜினல் க்ரீன் கலர்லேயே இருக்கும். ஓப்பனில் விட்டே தான் நம்ம லைட்டாக சால்ட் போட்டு அப்படியே வதக்கி விடணும். வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வெண்டைக்காய் ஸ்டவ் மேலேருந்து எடுத்துடலாம். வெண்டைக்காய் ஃப்ரை செஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதால் கடுகு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு நல்லா ப்ரௌன் ஆகட்டும். ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். போட்டுக்கலாம். ஒரு பெரிய ஆனியன் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். நம்ம கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ப்ரௌன் ஆன பிறகு தான் அனியன்ஸ் போடணும். அப்போ அது நல்லா வாசனையாக இருக்கும். ஃப்ரை செய்யும் போது சாப்பிடும் போது டேஸ்டாக இருக்கும். அனியன்ஸ் எல்லாம் ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு இல்லை, பிங்கிஷ் கலர் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணலாம். ஃப்ரை ஆகட்டும். நம்ம அனியன்ஸ் இந்த அளவு ஃப்ரை ஆனதும் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் விட கம்மியாக போட்டிருக்கேன். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவு சில்லி பவுடர் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் விட கம்மியாக மஞ்சள் தூள். டொமேட்டோ 2 டொமேட்டோ மீடியம் சைஸ் அளவு கட் பண்ணி வச்சுருக்கேன். டொமேட்டோ சீக்கிரம் வதங்கிறதுக்காக நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சோம்னா இது நல்லா வதங்கிடும். க்ளோஸ் பண்ணி வைக்கலாம்.
டொமேட்டோ வதங்குற வரைக்கும். டொமேட்டோ எந்த அளவுக்கு ஸ்மாஷ் ஆகிருக்கு பாருங்கள். நல்லா ஸ்மாஷ் ஆகணும். ஸ்மாஷ் ஆகிட்டு அதுலேருந்து ஆயில் செப்பரேட் ஆகி வரணும். அப்போ தான் டொமேட்டோ பர்ஃபெக்டாக குக் ஆகிடுச்சுன்றதுக்கு அர்த்தம். டொமேட்டோ நல்லா ஸ்மாஷ் ஆனதும் துருவி வச்சு தேங்காய் போட்டுக்கலாம். நம்ம கம்மியாக குவான்டிட்டி செய்யும் போது தேங்காய் கொஞ்சமாக போட்டுக்கணும். அதிகமாக செய்யும் போது நம்ம குவான்டிட்டிஸ் எல்லாம் எப்போவுமே நான் சொல்கிறது தான் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். தேங்காய் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச லேடிஸ் ஃபிங்கர் போட்டுக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சு எல்லா லேடிஸ் ஃபிங்கரும் இந்த ஆனியன் டொமேட்டோ தேங்காய் இது வதங்கினதில் போட்டு இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் நம்ம இது அப்படியே வதங்குறதுக்கு விடலாம். ஓப்பன்லேயே விடலாம். க்ளோஸ் பண்ணுறது வேண்டாம். ஓப்பன்லேயே விட்டு நம்ம வதக்கலாம். நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம் வெண்டைக்காய் வதங்கிறதுக்கு. இப்போது நம்ம இந்த மசாலாலாம் போட்டுருக்கனால இன்னும் கொஞ்சம் உப்பு தேவைப்படும். அதனால 1 ஸ்பூன் அளவு உப்பு போட்டால் போதும். 1 டீஸ்பூன் அளவு போட்டால் போதும். உப்பு போட்டுக்கலாம். நம்ம வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நம்ம உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்படியே விடலாம். இப்போது பெப்பர் பவுடர் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். பெப்பர் பவுடர் சால்ட்டு இதெல்லாம் போய் வெண்டைக்காயில் நல்லா மர்ஜ் ஆகட்டும். பெப்பர் பவுடர் லாஸ்ட்டாக தான் போடணும். நம்ம போடும்போது ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கும். வெண்டைக்காய் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஓப்பன்லேயே விடலாம் 2 மினிட்ஸ்க்கு. 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்மளுக்கு வெண்டைக்காய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கலர் பாருங்க, வெண்டைக்காய் கலரு நல்லா க்ரீனாகவே இருக்கு. வெண்டைக்காய் ஃப்ரைக்கு நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றவே கூடாது. அந்த டொமேட்டோவில் இருக்கிற தண்ணியிலேயே ஆயிலே அது வதங்கி வரும். இந்த மெத்தடில் ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வெண்டைக்காய் ஃப்ரை நிறைய மெத்தட் இருக்குது. ஆனால் இந்த மெத்தட் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இதை நான் எப்படி சர்வ் பண்ண போகிறேன் பாருங்கள். சப்பாத்தி செஞ்சுக்கலாம். வெண்டைக்காயோடு சர்வ் பண்ணுறதுக்கு நான் வித்தவுட் ஆயில் சப்பாத்தி தான் செஞ்சுருக்கேன். எப்பவுமே நான் இப்படி தான் செய்கிறது. மாவு பிசையும் போது ஆயில் போட்டு பிசைஞ்சுக்குவேன். சப்பாத்தியும் நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். இந்த பாருங்கள். சர்வ் பண்ணிக்கலாம். சுட சுட சாப்பாடு. லேடிஸ் ஃபிங்கர் சர்வ் பண்ணிக்கலாம். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். இந்த லேடிஸ் ஃபிங்கரை இப்போ நான் சப்பாத்தி கூட சர்வ் பண்ணுறேன். நம்ம இதை சப்பாத்தி கூட சர்வ் பண்ணலாம். அப்புறம் மார்னிங் ஆஃபீஸ்க்கு போகிறவங்க இது கூட ரைஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி கூட சாப்பிட்லாம். நான் ரைஸும் வச்சுருக்கேன். 1 கப் ரைஸும் வச்சுருக்கேன். ரைஸ் கூட சப்பாத்தி கூட எல்லாம் நம்ம இந்த லேடிஸ் ஃபிங்கர் ஃப்ரைஸ் சாப்பிட்லாம். ரைஸ் கூட நம்ம இப்படி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். சூடாக இருக்குது சாப்பாடு வித் ஒயிட் ரைஸ். நம்ம இந்த மாதிரி
ஆஃபீஸ்க்கு ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கு கூட இப்படி மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். சப்பாத்தி உள்ளே கூட நம்ம இந்த லேடிஸ் ஃபிங்கர் வச்சு ரோல் பண்ணி கொடுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரோல் பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி நம்ம பாருங்கள், புட்டு சாப்பிடும்போது சப்பாத்தியும் நல்லா சாஃப்டாக இருக்குது. அவ்வளோ டெலிஷியஸாக இருக்கும். சப்பாத்தி அப்படி சாப்பிட்லாம். ரைஸும் நம்ம இப்படி மிக்ஸ் பண்ணி ஆற வச்சுட்டு நல்லா பாக்ஸில் போட்டு எடுத்துன்னு போயிடலாம். நீங்களும் செய்து இதே மாதிரி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.